சந்திரன் இந்த 151வது டிகிரியில போகும்போது இவங்க பிறந்திருக்காங்க இல்லையா? அப்ப இந்த ஸ்பேஸுக்குண்டா அவங்க குறிச்சு வச்சிருக்கிற ஒரு அடையாளம் என்ன? கன்னி. சோ இந்த குழந்தை கன்னி ராசியில பிறந்திருக்கு. இதுல எந்த கட்டத்துல எந்த அந்த நட்சத்திரத்திற்கு நேரா இந்த சந்திரன் போறாரோ அதுதான் அவங்களோட நட்சத்திரம். ஒரு ஜாதகம் படிக்க போறப்பே முதல்ல அவங்க போதிக்கிற விஷயம் என்னன்னா லக்னம் தான் இம்பார்ட்டன்ட். சார், இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறப்ப எந்தெந்த கிரகம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதுல எப்படி எதை ராசின்னு சொல்லுவீங்க சார்? சார், இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறப்ப எந்தெந்த கிரகம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதுல எப்படி எதை ராசின்னு சொல்லுவீங்க சார்? ராசி இது சந்திரனை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. சந்திரன் இந்த 151வது டிகிரியில போகும்போது இவங்க பிறந்திருக்காங்க இல்லையா? அப்ப இந்த ஸ்பேஸுக்குண்டா அவங்க குறிச்சு வச்சிருக்கிற ஒரு அடையாளம் என்ன? கன்னி. சோ இந்த குழந்தை கன்னி ராசியில பிறந்திருக்கு. ஓகே. இப்ப சந்திரன் இப்ப இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ரிஷப ராசியில பிறக்கும். ஆமா, மேஷம். இது ரிஷபம். ஓ சாரி சார், இந்த ரிஷபம்ல பிறந்திருக்கு அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்துறோம். ஓகே. ஓகேங்களா? அப்ப அந்த குழந்தைக்கு அந்த ஸ்பேஸுக்கான தன்மை இருக்கும் கொஞ்சம். இப்ப நான் மதுரையில பிறந்திருக்கேன், மதுரைக்கான தன்மை என்கிட்ட இருக்கும். என்னோட வீடியோவை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஸ்லாங் ஓடியாந்துரும். ஆமா. ஓகேங்களா? அப்ப அது அப்படிதான். இப்ப கோயம்புத்தூர்ல பிறந்தா அதுக்குன்னு ஒரு ஸ்லாங்கு, அதுக்குன்னு ஒரு தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். சரி, இப்ப பார்த்தோம் அப்படின்னா நீங்க ராசி எப்படி கண்டுபிடிப்பீங்கன்றத சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப ஜாதகம் பார்க்க போனோம் அப்படின்னாலே கேட்கறது ராசி, ரெண்டாவது நட்சத்திரம், இப்ப மூணாவது புதுசா ஒண்ணு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க லக்னம் என்ன அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஜாதக கட்டத்துல எப்படி லக்னத்தை கண்டுபிடிப்பீங்க நீங்க? ஓகேங்க. இப்போ சோலார் சிஸ்டம் என்ன பண்ணுது? ஒரு நாளைக்கு பூமி தன்னைத்தானே ஒரு தடவை சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருது. ஒரு வருஷத்துல 360 டிகிரியை கிராஸ் பண்ணும். இது உண்மைதானே? இப்ப நம்ம சயின்ஸ் படி இதே சேம்ல இந்த 39 டிகிரியில இப்ப இருக்கு இல்லைங்களா? அப்ப இது என்ன பண்ணும்? இந்த பூமி இன்னைக்கு இந்த 25ஆம் தேதி இன்னைக்கு என்ன பண்ணும்? இந்த பூமி ஒரு தடவை தன்னைத்தானே சுத்தி வந்துட்டு இந்த பூமியில இருந்து சூரியன்ல இருந்து 1 டிகிரி இங்க நகரும். அப்ப இந்த சூரியன் அங்கிட்டு 40 டிகிரியா மாறிடும். சோ 40 டிகிரி அடுத்த நாள் போயிரும். ஒரு நாளைக்கு சூரியன் 1 டிகிரி 30 நாளைக்கு இந்த கட்டத்தை கிராஸ் பண்ணுவார். சோ 30 நாளைக்கு நீங்க 12 மாசத்துல அகைன் ரிப்பீட்டட் வந்துடுறாரு. அப்ப இன்னைக்கு இவங்களுக்கு இந்த சூரியன் தான் ஆத்மகாரகன். இவர் உடல் தான். நீங்க எல்லாம் ராசி பலன் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? ஓகே, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்ப லக்னம் இம்பார்ட்டன்ட். அதுதான் மூளை, சிந்தனை, நாம யாருன்னு கொடுக்கறது. ஆத்மா முக்கியமா, உடல் முக்கியமா? ஆத்மா. அந்த ஆத்மா இங்க இருக்கிறதுக்கான ஒரு கூடுதான் நம்ம உடல். உடலுக்கு அழிவு இருக்கு, ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. ஓகேங்களா? அப்ப இந்த லக்னம் எப்படி கணிக்கிறது அப்படின்னா இதே ஃபார்மேட் தான். இப்ப பாருங்க, இதுதான் பூமி. 360 டிகிரியை ஒரே நாள்ல சுத்தி வரணும். அப்ப ஒவ்வொரு கட்டத்தையும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி வந்துட்டே இருக்கு இல்லையா? அப்ப ஒரு 60 டிகிரி அப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்ப 30 டிகிரியில இங்க ஆரம்பிக்குது இல்லைங்களா? அந்த 60 இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்ப முதல் 2 hours ஆகும் ஒரு கட்டத்தை கடக்க. ஒரு லக்னம் 2 மணி நேரத்துக்கு. அப்ப 2 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 24 மணி நேரம். அகைன் அடுத்த நாள் 1 டிகிரி நகர்ந்து சுத்த ஆரம்பிச்சு. இதையே தான் இங்க ஜாதகத்திலயும் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க, இப்ப இன்னைக்கு 39 டிகிரியில இருக்கு. அப்ப ஆக்சுவலி இங்க இருந்து ஆரம்பிக்காது, இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கும். அப்ப சூரிய உதயம் என்ன? 5 மணி 50 நிமிஷம் வரை. அப்ப இங்க இருந்து 5 மணி 50 நிமிஷத்துக்கு 2 மணி நேரத்துல இங்க விழுகும். தன்னைத்தானே அப்படி இந்த கட்டத்துல விழுகும். அகைன் 2 மணி நேரம் அந்த கட்டத்துல லக்னம் விழுகும். அகைன் 2 மணி நேரத்தை தாண்டிச்சுன்னா இந்த கட்டத்துக்கு போயிடும். 2 மணி நேரம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் லக்னம். ஓகேங்களா? அகைன் திரும்பவும் இங்க வரும்போது 40 டிகிரில இருந்து கால்குலேட் ஆகும். இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஆமா, புரிய மாட்டேங்குது கொஞ்சம். சோ 2 மணி நேரம் ஆகும் ஒரு லக்னம். அந்த சூரிய ஒளி விடும் இடம் எந்த இடத்தில் விழுகிறது அப்படின்னு அப்ப பிரிச்சு வச்சுட்டோம். சோ இந்த இடத்துல இப்ப விழுந்துகிட்டு இருக்கு. சோ இந்த குழந்தை 10 மணிக்கு பிறந்த குழந்தை இங்க என்ன லக்னமா விழுகும்?
கடக லக்னமா விழுவாங்க. ஓகே ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ அப்ராக்சிமேட்டா 5:50னா 6:50 7:50 இந்த கட்டத்தை கடக்கும். அப்ப 8:50 9:50 இந்த கட்டத்தை கடக்கும். அப்ப அடுத்து வர்றப்ப இந்த லக்னத்துக்குள்ள இருக்கும் 10 மணிக்கு அந்த குழந்தை பிறக்குதுன்றப்ப இந்த கடக லக்னத்து. ஓகே ஓகே புரிஞ்சு. அகைன் இன்னொரு 2 hours கழிச்சு பிறந்துச்சுன்னா இந்த கட்டத்துல லக்னம் வரும். ஓகே அப்ப அகைன் இப்படியே போனா அந்த நைட் வந்துச்சுன்னா இங்க அடுத்த நாள் காலையில அகைன் இங்க இருந்து ஆரம்பிச்சிரும். ஓகே அந்த சூரிய உதயத்துல இருந்து அதை கால்குலேட் பண்ணும். அதனாலதான் இப்ப நீங்க முன்னாடி கட்டத்துல பாத்தீங்கன்னா சூரிய உதயம் இன்னைக்கு அப்படி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகே ஓகேங்களா? ஓகேங்க. இந்த சூரிய உதயம்ன்ற ஒரு கான்செப்டை நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க, நான் ரிமைண்ட் பண்றேன். கண்டிப்பா. ஓகேங்க. இப்போ வந்து இப்போ நீங்க சொல்லிட்டீங்க ஒரு ஜாதக கட்டத்துல 2 மணி நேரம் ஆகும் ஒரு கட்டத்தை கடக்கிறதுக்கு லக்னம் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஜாதகக்காரங்களுக்கு நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நட்சத்திரம் வந்து இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி 10 மணிக்கு பிறந்தவங்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? ஓகே மேடம். அதாவது நம்ம பூமியில இருக்கோம், பூமியோட முதல் சுற்று, அதாவது நம்ம சுற்றுவட்ட பாதையில் கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு அங்கிட்டு நட்சத்திரங்கள் இருக்குங்க. ஓகே ஆமா நம்மளோட அதுக்காக நட்சத்திரங்கள் இருக்கும். அதுதான் நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கோம்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு அஸ்வினி பரணி அப்படின்னு இதுக்கு மேல நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் இருக்கும். இந்த கட்டத்துக்கு மேல இருக்கும். ஓகே அப்போ இதையும் இப்படி பிரிச்சு வச்சிட்டோம். சோ இந்த கிரகம் மூன்றாவது சுற்று, முதல் சுற்று நம்ம பூமி, இரண்டாவது சுற்று நம்ம மொத்த கிரகங்கள் இதுக்கு தட்டுதுல, அதுக்கு மேல நட்சத்திரங்கள். அப்ப பாருங்க அஸ்வினி இங்க இருக்கு இல்லையா, பரணி கார்த்திகை ரோஹிணி இப்படி இருக்கும். இதுல எந்த கட்டத்துல எந்த அந்த நட்சத்திரத்திற்கு நேரா இந்த சந்திரன் போறாரோ அதுதான் அவங்களோட நட்சத்திரம். சோ ஒரு அடையாளம்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரத்துல இவங்க பிறந்திருக்காங்க. நான் மதுரையில பிறந்திருக்கேன், நீங்க மெட்ராஸ்ல பிறந்திருக்கீங்க, தேனியில பிறந்த இப்படி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபை வேணும் இல்லையா, அந்த மாதிரி அது தசா புத்திகளுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் அந்த நட்சத்திரம் கண்டுபிடிக்கிறது. அப்ப இந்த குழந்தை இங்க 151வது டிகிரியில என்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்க, உத்திரம். சோ உங்க உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க இந்த குழந்தை அப்படின்னு மென்ஷன் ஆகும். ஓகே சரி. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த ஜாதக கட்டத்துக்கு ராசி நட்சத்திரம் லக்னம் எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்ப ஒரு ராசி வந்து மாறுறதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும்? ஒரு ராசி இப்பதானே கன்னிக்குள்ள வந்திருக்காரு. அப்ப இந்த ராசியை கிராஸ் பண்ண இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு 2.5 நாள் ஆகும். 2.5 நாள் ஆகும். பிறந்த எல்லாருமே கன்னி ராசி தான். ஓகே இப்ப இன்னைக்கு தேதியில பிறந்த எல்லாரும் கன்னிராசி. கன்னிராசி. நாளையில தேதியில பிறந்த எல்லாரும் கன்னிராசி தான். ஓகே இப்ப வந்து இப்ப இந்த நட்சத்திரம் மாறுறதுக்கு நட்சத்திரம் இன்னைக்கு ஃபுல்லா பிறந்த எல்லாரும் இதே நட்சத்திரம் தான், உத்திர நட்சத்திரம் தான். இன்னைக்கு காலையில 10 மணி நைட்டு 10 மணி எல்லாமே உத்திர நட்சத்திரத்துல தான் இருப்பாங்க. ஓகே அப்ப அந்த லக்னம் 2 மணி நேரத்துக்கு அதே தான். ஸோ இப்போ 10 உள்ள வந்துருச்சு இல்லைங்களா, இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இன்னும் வந்து 2 hours ஆகும். ஓகே இப்போ அடுத்த கட்டம் வர்றதுக்கு 2 hours ஆகும். அப்படி பார்த்தா இப்போ எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டின் வருது. எப்படின்னா இப்போ பார்த்தோம்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஜோதிடர் சொல்கிறப்ப என்ன சொல்லுவீங்க, இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துலேருந்து அடுத்த நிமிஷத்துக்கு தள்ளி பிறந்தா கூட அவங்களோட குணம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படின்றப்ப எல்லாருக்குமே ஒரே ராசி ஒரே நட்சத்திரம். இப்போ இன்னையிலேருந்து இன்னும் 2 நாளை கழிச்சு பிறக்கிறவங்களுக்கும் தனுசு ராசி, அதே மாதிரி நாளைக்கு வர்ற வரைக்கும் சாரி கன்னி ராசி, அதே மாதிரி அடுத்த நாள் வர்ற வரைக்கும் உத்திர நட்சத்திரம். அப்படின்றப்ப லக்னமும் 2 மணி நேரத்துக்கு அதே தான். அப்ப எவ்வளவோ குழந்தைங்க பிறக்கும். அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஜாதக கட்டம் தானே இருக்கும். அது எப்படி நீங்க வித்தியாசப்படுதுன்னு சொல்ல முடியும்? ஒரே நோட்டு தான் வச்சிருக்காங்க, ஒரே மாதிரி. இப்ப இந்த ஜாதகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னம் அப்படிங்கிறது இந்த கட்டத்துல விழுந்துச்சு இல்லையா, அப்ப லக்னாதிபதி எங்க இருக்காரு, லக்னத்துக்கு 7 குடையவன் எங்க இருக்காரு, 4 குடையவன் எங்க இருக்காரு, எந்த உடையவன் எங்க இருந்தாலும் 2 மணி நேரத்துக்கு அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி கணிப்பீங்க? அது எப்படி ஒரு தனிநபருக்கு உங்களால கணிக்க முடியும்? அப்ப இது ஃபேக் தானே? தனி நபருக்கு இதுல கணிக்க முடியாது மேடம். ஸோ அதனாலதான் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஸோ இது வந்து அதாவது ஒரு நாளையே நாங்க வந்து இவ்வளோ தூரம் எடுத்துட்டு வந்து வச்சு ஸோ வந்து 2 hours ஒன்ஸ் அதை வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். பிளஸ் வந்து நட்சத்திரங்களை பார்த்தோம், நட்சத்திரங்களை திரும்ப 4 பாதங்களா பிரிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அப்ப இன்னும் எந்த பாதத்துல இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் போடும். இப்ப இவங்க பாருங்க உத்திர நட்சத்திரம் தான், ஆனா இவங்க 2வது பாதம்ங்கிறத கொஞ்சம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி இந்த பாத வரிசைகள் இதெல்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்றோம். சோ அப்படி பார்த்தாலும் கூட நம்ம காமன் நேரத்துக்கு ஒன்ஸ் எதுவும் மாற போறது இல்லை. ஏன்னா அம்சகட்டம்னு ஒண்ணு இருக்கும், அதுல வந்து இந்த அம்சம்னா என்னன்னா அந்த 9 பார்ட் இருக்கு இல்லையா, இதுதான் அம்சம்.
ஸோ இந்த அம்சத்துல எந்த அம்சத்துல அந்த கிரகம் இருக்குன்னு பாக்குறது. ஸோ நம்ம அப்படியே பார்த்தாலும் கூட எப்படி பார்த்தாலும் இப்போ நான் கேட்குறேன், எப்படி பார்த்தாலும் இப்போ ஒருத்தருக்கு வந்து 15 நிமிஷம் இடைவெளி நீங்க சொல்ற மாதிரியே வச்சாலும், இப்போ ஒரு குழந்தை இப்போ 15 நிமிஷத்துல எவ்வளவோ குழந்தைகள் பிறக்குது. அப்ப எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே ஜாதக கட்டம் தானே இருக்கும். நீங்க சொல்றபடி பார்த்தா எல்லாருக்கும் ஒரே ஜாதக கட்டம், ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்னம். அப்ப எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அது ஏன் வித்தியாசப்படுதுன்னு உங்களால சொல்ல முடியுது? யாராலையும் சொல்ல முடியாது மேடம். இப்படிதான் மேடம் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க ஜாதகம் உண்மை, ஜாதகம் உண்மையாவே இருக்குன்னு. நீங்க சொல்றத பார்த்தா அப்படி இல்லையே. இப்ப இதுல என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, இந்த கிரகம் இங்க இருந்தா இந்த மாதிரி, இந்த கிரகம் இங்க இருந்தா இந்த மாதிரின்ட்டு நம்ம முன்னோர்கள் வகைப்படுத்தினாங்க. சோ இப்படி இருந்தா இப்படி ஒரு அமைப்பு இருக்கு. இப்படி இப்ப லக்னத்துக்கு 7 செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம், அது ராகசாரம் வாங்கி இருந்தா இது சுத்தமாவே இது வேலைக்கு ஆகல அப்படின்ற சில அந்த டீ கோட்ஸ்ல கொண்டு வந்தாங்களே தவிர, நீங்க கேக்குற மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமான ஜோதிடமாக இருக்காது. ஆக்சுவலா வந்து இவங்களுக்கு அந்த அளவுக்கு துல்லியமும் தேவைப்படுறது இல்ல போருக்கு. இப்போ சம்பந்தமே இல்லாத ராசியை ஒவ்வொரு அஸ்ட்ராலஜருக்கும் தெரியும். ராசி அப்படிங்கிறது வந்து அது வெறும் உடல் தான். ஒரு ஜாதகம் படிக்க போறப்பே முதல்ல அவங்க போதிக்கிற விஷயம் என்னன்னா, லக்னம் தான் இம்பார்ட்டன்ட், ராசிங்கிறது உடல் அப்படிங்கிறது அங்கே கற்பிக்கப்பட்டுருச்சு. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.